This video sponsored by BuyMoot. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஈரானுக்கே ஸ்கெட்சா, அமெரிக்க விமானங்கள் பறக்க தடை. சவுதி உள்ளிட்ட 4 அரபு நாடுகள் அதிரடி அறிவிப்பு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. விரைவில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் இரு நாடுகள் இடையே கடும் பதற்றம் நிலவி வரும் சூழலில்தான் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளது. 4 அரபு நாடுகள், அதாவது தங்களின் வான் எல்லையில் அமெரிக்கா விமானங்கள் பறக்க அரபு நாடுகள் அதிரடியாக தடை விதித்துள்ளன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் என்பது இருந்து வருகிறது. தற்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் இரு நாடுகள் இடையிலான மோதல் என்பது இன்னும் வலுவிழந்து ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்கா விரும்பாதது தான் இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாகும். இதனால் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் ஈரான் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகிறார். ஆனால் நாளுக்கு நாள் அமெரிக்காவால் அதிகரித்து வரும் பதற்றத்தால் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பதில் உறுதியாக உள்ளது. அதோடு அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று ஈரான் முடிவு செய்துள்ளது. இது தற்பொழுது இரு நாடுகள் இடையே கடும் மோதலாக மாறியுள்ளது. ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் மீது வெடிகுண்டுகளை வீசுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அதோடு ஈரானை தாக்கும் வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள படைத்தளங்களில் அமெரிக்க வீரர்களையும் போர் விமானங்களையும் குவிக்கிறது. இதற்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் அமெரிக்க படைத்தளங்கள் குறிவைத்து ஏவுகணைகளை தயாராக வைத்துள்ளது. இதன் காரணமாக விரைவில் அமெரிக்கா ஈரான் இடையே கடும் மோதல் என்பது வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் தற்போது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளது அரபு நாடு. பொதுவாக வானில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வான் எல்லைகள் இருக்கும். இந்த வான்வெளி பரப்பில் விமானங்கள் பறக்க வேண்டும் என்றால் அந்தந்த நாடுகளில் அனுமதி வேண்டும். அப்படி அனுமதி பெற்ற அனைத்து விமானங்களும் பறந்து வருகின்றன. ஒருவேளை அனுமதியின்றி இன்னொரு நாட்டின் விமானம் ஒரு நாட்டின் வான்வழி எல்லையில் நுழையும் போது அதனை அந்த நாட்டினரால் சுட்டு வீழ்த்த முடியும் என்பது குறிப்பிட்ட நாட்டின் விமானங்கள் ஒவ்வொரு நாடுகளும் தங்களின் வான் எல்லைகளை பறக்க விடாமல் தடை செய்ய முடிய வேண்டும். கடந்த மாதம்தான் அமெரிக்க அதிகாரிகள் சவுதி அரேபியா மற்றும் கத்தார் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இராணுவ தளவாடங்கள் விற்பனை தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. கத்தாருக்கு MQ-9 ரியப்பர் ட்ரோன் விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. சவுதி அரேபியாவுக்கு ராக்கெட் மேம்படுத்த உதவுவதாக அமெரிக்கா அறிவித்தது. ஆனால் கூட ஈரான் மீதான தாக்குதலுக்கு அரபு நாடுகளின் ஆதரவு என்பது அமெரிக்காவுக்கு கிடைக்கவில்லை. இதற்கிடையேதான் அடுத்த மாதம் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அரபு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.